சார். நாங்க எல்ஐசில இருந்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க சார். உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் டேட் கட்டம் ஆயிடுச்சு. இப்போ அதோட பாலிசி முடிஞ்சதால எல்லா அமௌண்ட்டும் உங்க பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சரிங்க சார், ரொம்ப நல்லதா போயிடுச்சு. சரிங்க சார். ஆமா சார், என்னோட ஃபோன் நம்பர் யார் கொடுத்தது? மேடம், உங்க அப்பாஜி எங்க ஆபீஸ்க்கு வந்து கீதா மேடம்னு நம்பர் சொல்லி கீதா பேரில ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. சார், புரிஞ்சிச்சு சார். எங்க அப்பா செத்து 3 வருஷம் ஆகுது. இவன் என்கிட்டயே ஃப்ராடு பண்றானா? அச்சா சார், எங்க அப்பாவே வந்து உங்க ஆபீஸ்ல என் பேர் சொல்லி கையெழுத்து போட்டாரா? என்ன மேடம், நீங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்க அப்பா தான் வந்து என் பொண்ணு பேர்ல எல்லா பணத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னாரு. சரிங்க சார், இப்போ என்ன பண்ணணும்? இப்ப ஒண்ணும் பண்ணக்கூடாது. உங்க ஆதார் கார்டு எடுத்து உங்க கையில வச்சுக்கோங்க. சரிங்க சார், வச்சுக்கிட்டேன். அதுல இருக்கிற 14 நம்பரை நீங்க எனக்கு சொல்லுங்க. 14 நம்பரா சார்? ஆமா மேடம், ஜல்தி சொல்லுங்க. ஏன்னா சிஸ்டம் அப்டேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காது. இத சொல்றேன் சார். 400 302 மேடம், 2 நம்பரா சொல்லுங்க மேடம். 22 22. ஓ மேடம், நான் 2 சொல்லல. உங்க கார்டுல இருக்கிற 14 நம்பரை சொல்லுங்க. என்ன சார், இப்பதான் சொன்னீங்க 2 சொல்லுன்னு, இப்ப சொல்றீங்க வாபஸ் 14 நம்பர் சொல்லுன்னு. சீக்கிரம் சொல்லுங்க மேடம், டைம் போயிட்டு இருக்கு. சரிங்க சார், உங்களுக்கு போன்ல சொன்னா புரியாது. நான் ஹெட் ஆபீஸ்க்கே வந்து அங்கேயே நம்பர் சொல்றேனே. இல்ல மேடம், இந்த ஸ்கீம் வந்து உங்க அப்பா பணம் உங்களுக்கு வரணும்னா இப்போதான் நீங்க சொல்லணும். ஹெட் ஆபீஸ்க்கு வரதுக்கு டைம் இல்லை. சரி, 72. சரிங்க சார், எல்லா நம்பர் சொல்லிட்டேன். மேடம், இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை எனக்கு சொல்லுங்க. சொல்றேன். ஓடிபி வந்துடுச்சா மேடம்? இன்னும் வரலையே சார். ஓ மேடம், இப்போ வந்திருக்கணுமே ஓடிபி. இன்னும் வரல சார். மேடம், நீங்க தப்பான நம்பர் கொடுத்திருக்கீங்க. அதனால தான் ஓடிபி வரல. ஆமாண்டா, தப்பான நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஆனா நீ என்கிட்ட கரெக்டா ஃபோன் பண்ணிருக்க. என்ன மேடம், திடீர்னு வேற மாதிரி பேசுறீங்க? உங்க ஓடிபி நம்பர் சொல்லுங்க. யாரை ஏமாத்துறதுக்கு தான் நீங்க கிளம்பி இருக்கீங்க? இந்த மாதிரி ஃபேக்கான கால் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்திருக்குன்னு சொல்லி எங்க அக்கவுண்ட்ல இருந்து எவ்வளவு காசு திருடுறதுக்காக நீங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசுறீங்க. மேடம், ஓடிபி கொடு. ஓடிபி கொடுக்க முடியாதுடோ. ஏ பொம்பளை, என்ன ரொம்ப கொஞ்சம் விட்டா தலைக்கு மேல ஏறிடுற. இப்ப நீ ஓடிபி கொடுக்கலன்னா உன் அக்கவுண்ட பிளாக் பண்ணுவோம். முடிச்சா பண்ணிக்கோ, போடா போ. அக்கவுண்ட் தானே, பிளாக் பண்ணிக்கோ. ये औरत पागल है लगता है, उसको कुछ समझ में नहीं आ रहा है. இப்ப தெரிஞ்சிச்சுடா நீ யாருன்னு. சரியா? நாங்க எல்லாம் உஷாராயிட்டோம். இனிமேட்டு நாங்கெல்லாம் ஏமாற மாட்டோம். சரிடா, போன வைடா. இந்த மாதிரி பொம்பளைங்கள் ஏமாறதுக்கு ராக்கி கிடையாது. நம்ம வேற கால் பண்ணுவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி ஃபேக்கான கால்ஸ்லாம் வருது. அதனால நீங்க புரிஞ்சு எந்த கால் வந்தாலும், எந்த ஓடிபி, எந்த பின் நம்பர், எந்த பேங்க் டீட்டெயில் எதுவும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.